வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 4ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் ரெக்கரன்ஸ் டாப்பிக்கில் டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தென் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்த்துடலாம். ஓகே, வேலிட் அல்காரிதம் டேக்ஸ் ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் எக்ஸிக்யூஷன். த டைம் ரிக்வயர்ட் பை அல்காரிதம் டு சால்வ் கிவன் ப்ராப்ளம் தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வந்து அந்த டைம் வந்து அதோட எக்ஸிக்யூஷனுக்கான டைம் எடுத்துக்கிறதுக்கு இந்த அல்காரிதமால் எவ்வளோ டைம் ஆகுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தட் இஸ் வந்து ஓவரால் அந்த மெஷினோட எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்ட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி.
அதே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் மெமரி. அவ்வளோதான். அமௌண்ட் ஆஃப் மெமரி ரிக்வயர்ட் பை அல்காரிதம் டு சால்வ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் தேவைப்படுங்கிறத நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, தீஸ் ஆர் த காம்ப்ளெக்சிட்டிஸ். கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்பேஸ். இது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு அல்காரிதத்தை நம்ம பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஸ் டைமும் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி லெஸ் ஸ்பேஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் குட் அல்காரிதமாக இருக்கும். இதில் நம்ம ஆக்சிலரி ஸ்பேஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டியிலேருந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இதை மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி குவான்டிஃபைஸ் டோட்டல் ஸ்பேஸ் யூஸ்டு பை த அல்காரிதம். அதே ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஏதாவது தேவைப்படுதா அதர் தேன் த இன்புட். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நம்ம இப்போ சார்ட்டிங்லலாம் கூட பார்த்துருக்கோம். சார்ட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் வந்து சம் இருக்கும், பட் நமக்கு எக்ஸ்ட்ரா அரே தேவைப்படும் அதை சார்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்ம ஆக்சிலரி ஸ்பேஸ்னு அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ டோட்டல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறப்போ நம்ம ஸ்பேஸ் யூஸ்டு பை இன்புட் வேல்யூஸ், அந்த அல்காரிதமில் நம்ம என்னென்ன இன்புட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோமோ அது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஆக்சிலரி ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ மல்லுன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில் வந்து நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வைல் லூப் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். லூப் யூஸ் பண்ணுறது வைல் லூப். ஸோ வைல் I is less than or equal to n. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ -1 0 அப்புறமா 1 2 3 அந்த மாதிரி நமக்கு என்னோட வேல்யூ என்னவோ அது வரைக்கும் நமக்கு இந்த ஐட்ரேஷன் வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ மல்லுங்கிறப்போ மல் ஸ்டார் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து I equal to I plus 1. ஸோ இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த வைல் லூப் இந்த என்னோட வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம என்னோட வேல்யூ 10ன்னு கொடுத்தா 10ஆ இருக்கும், 7ன்னு கொடுத்தா 7 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகும். அந்த மாதிரி அதோட வேல்யூஸ் அதை டிபெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஎன் பி த ஃபங்க்ஷன் ஆஃப் த அல்காரிதம்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா லைன் 1 and 2 have a time complexity of order of 1. ஓகே, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் 1. இந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான். மல்லில் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம், ஐயில் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால ஒரு கான்ஸ்டன்ட் டைம். நெக்ஸ்ட் லைன் 3 ரெப்ரசன்ட்ஸ் லூப். வைல் தான் வந்து லைன் 3 நமக்கு. இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், தேர்டில் வந்து வைல் லூப். Okay, line 3 வந்து represents a loop. Okay, the line 3 represents the loop. Loop வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா the value of n டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ வந்து இந்த லைன் 4ம் 5ம் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னா என்னோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இதில் ரிப்பீட் ஆகுது. ஸோ வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n வந்து என்ன வேல்யூவோ அதை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம டோட்டலாக இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்க்கு வந்து எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எடுக்கும். ஸோ அதனால எந்த இம்பேக்டும் இல்லை. வைல் லூப் வந்து ஆர்டர் ஆஃப் என்ல இருக்கிறதுனால ஓவரால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இன்ட் மல் y is less than or equal to n டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லூப் வருது. இதில் ஜஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். லைன் 2ல் வந்துட்டு நம்ம லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகே, எப்படி டைம் வந்து அதில் எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் வச்சு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்குறோம். ஸோ இன்ட் மல் ஐ, அப்போ இன்டிஜருக்கு வந்து நமக்கு 4 பைட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மல்லுங்கிற இன்டிஜருக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஐ 4 பைட்ஸ், ஐக்கு வந்து 4 பைட்ஸ் அப்படிங்கிறப்ப டோட்டலாக 8 பைட்ஸ் வந்து நமக்கு இனிஷியலாக தேவைப்படுது. தென் வைல் ஐ ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n டூ மல்லோட வேல்யூ மல் ஸ்டார் அரே ஆஃப் ஐன்னு நம்ம இந்த இடத்துல
அரேன்னு இனிஷியலைஸ் பண்றோம். இந்த அரேயோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? n டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அரேயோட சைஸ் என்ன அப்படின்னா n இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம லாஸ்டா ரிட்டர்ன் மல்னு யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 பைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா ஒரு 4 + 4 + 12 பைட்ஸ் வந்து இன்டிஜருக்கு தேவைப்படுது. அது போக நமக்கு n வந்து இந்த அரேக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்குது. இந்த n பொறுத்து தான் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சப்போஸ் இது வந்து 100 அப்படின்னா நமக்கு 100 தேவைப்படும். 1000 அப்படின்னா 1000 தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணி ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் n தட் இஸ் இந்த அரேயோட சைஸ்ங்கிறப்போ நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லூப்புக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத ஜென்ரலா உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு டேபிளா கொடுத்துட்டேன். ஸோ ஃபார் லூப் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n இருக்கும். தட் இஸ் லீனியர் காம்ப்ளெக்சிட்டி. வைல் லூப் யூஸ் பண்ணும்போதும் ஆர்டர் ஆஃப் n தான் வரும். தட் இஸ் லீனியர் காம்ப்ளெக்சிட்டி. நெஸ்டட் லூப் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப் வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ டிபெண்ட் பண்றோம் as well as இங்க வந்து என்ன நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் யூஸ் பண்றோமோ அது பவர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஒரு ஃபார் லூப் இருக்கு. இதுல வந்து 2 டைம்ஸ் வந்து அதோட ஐட்ரேஷன் இருக்கும். செகண்ட் ஃபார் லூப்ல வந்து 3 டைம்ஸ் வந்து அதோட ஐட்ரேஷன் உள்ள நடக்குது அப்படின்னா இது நமக்கு வந்து 2 பவர் 3ல வந்து நடக்கும். ஓகே. தான் வந்து நமக்கு பவர்ல இருந்தது அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் நெஸ்டட் லூப் வித் பிரேக்கா இருந்துச்சு அப்படின்னா n ஸ்டார் m. சப்போஸ் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா n ஸ்டார் m இருக்கும். இது வந்து குவாட்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆர்டர்ல வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் குவாட்ராட்டிக். பவர்ல வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல். தென் டூ வைல் யூஸ் பண்ணும்போதும் ஆர்டர் ஆஃப் n தான். ஓகே. ஃபார் லூப் தென் வைல் லூப் டூ வைல் இதுக்கெல்லாம் ஆர்டர் ஆஃப் nல தான் வரும். ரிகர்ஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து வேரி ஆகும். பவர் 2 பவர் n ஆர் வந்து n ஃபேக்டோரியல் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ரிகர்ஷன் யூஸ் பண்ணும்போது. பைனரி சர்ச் அப்படிங்கிறப்போ லாக் n. பிகாஸ் பைனரி சர்ச்ல வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து ஹாஃபா டிவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணி போகும்போது தட் இஸ் ஆர்டர் ஆஃப் லாக் n வரும். தென் வந்து ஃபார் ஈச் லூப் ஒரு லூப்புக்கும் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட ரேஞ்ச் வந்து 10 தான். ஸோ இது வந்து நமக்கு கான்ஸ்டண்டா 10 டைம்ஸ்ங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்தது அப்படின்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1ஆ தான் இருக்கும். பிகாஸ் என்ன ஆனாலும் இந்த பிரிண்ட் ஐங்கிறது 10 டைம்ஸ் தான் ஆக போகுது. அதை விட அதுல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. 10 டைம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்டா இருக்கும், வேரி ஆகாதுங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் 1ங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் n ஈக்குவல் டு 3 நம்ம கொடுத்துருக்கோம். இதுல ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஐயோட ரேஞ்ச் n, ஜேயோட ரேஞ்ச் n இருக்கு. பிரிண்ட் ஐ கமா ஜே அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த லூப் வந்து n டைம்ஸ் வருது, மறுபடியும் n டைம்ஸ் வர்றதுனால நமக்கு பவர்ல வருது. ஓகே. தட் இஸ் n ஸ்கொயர்ல வரும். ஓகே. இதுல வந்து நமக்கு 3னால 3 ஸ்கொயர் டைம்ஸ் வந்து அது நடக்குது. சப்போஸ் 4ஆ இருந்ததுன்னா 4 ஸ்கொயர் டைம்ஸ் வந்து அது நடக்கும். ஓகே. அவுட்டர் லூப் வந்து 4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட்டர் லூப் 2 டைம்ஸ் அப்படின்னா இன்னர் லூப் வந்து 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் வந்துட்டு போயிட்டு மறுபடி இதோட கண்டிஷன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 × 2ங்கிறப்ப நமக்கு 4. அதான் பவர்ல வரதுனால தட் இஸ் குவாட்ராட்டிக்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி யூஸ் ஆகுறது என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் அந்த லூப் வந்து 2 டைம்ஸ் வந்து ஐட்ரேஷன் இருக்கிறதுனால இன்னர் லூப்னால நம்ம பவர்ல எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க நெஸ்டட் லூப்னு எடுத்திருக்கோம். ஓகே. நெஸ்டட் லூப் அப்படின்னா அந்த பவர்ல தான் வரும். தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன். அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு
அல்காரிதத்தோட ரன்னிங் டைமை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்புட் சைஸ் வந்து க்ரோ ஆக ஆக அதோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் வந்து ரொம்ப இன்புட் அதிகமாகும்போது அதோட ஸ்பீட் ஆர் ஃபாஸ்டர் வந்து கம்மி ஆயிரும், ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் பிக் ஓ நோட்டேஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா பிக் ஒமேகா நோட்டேஷன், தென் பிக் தீட்டா நோட்டேஷன். ஓகே, நம்ம பிக் ஓ தென் ஒமேகா தீட்டா அப்படின்னு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். பிக் ஓ என்ன அப்படின்னா வர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிக் ஓ. தட் இஸ் அப்பர் பவுண்ட். நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் வந்து பிக் ஓ நோட்டேஷன். ஒரு அல்காரிதம் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை சர்ச் பண்றோம்னா 1 by 1 சர்ச் பண்ணும்போது சப்போஸ் வந்து அது லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கான டைம் வந்து அதுதான் வந்து ரொம்ப அப்பர் பவுண்டா இருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். அதை தான் நம்ம பிக் ஓ நோட்டேஷன் சொல்றோம். பிக் ஒமேகா அப்படிங்கிறது பெஸ்ட் கேஸ். சப்போஸ் நம்ம தேடும் போது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே இந்த பர்டிகுலர் எலமெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் கேஸ். அது வந்து நம்ம ஃப்ளோர் growth அப்படின்னு சொல்றோம். மினிமம் லெவல் தட் இஸ் லோயர் பவுண்ட், அதான் வந்து ஒமேகா. ஒமேகாங்கிறது நமக்கு பெஸ்ட் கேஸ், தட் இஸ் லோயர் பவுண்ட். எவ்வளோ மினிமல் டைம் அதில் எடுத்துக்கும் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணா அப்படிங்கிறது. தீட்டாங்கிறது ரெண்டுக்கும் மிடில், தட் இஸ் அப்பர் அண்ட் லோயர் பவுண்ட்ஸ். ஒரு ஆவரேஜ் கேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதான் வந்து தீட்டா. ஸோ பிக் ஓ அப்படிங்கிறது வேர்ஸ்ட் கேஸ், ஒமேகா அப்படிங்கிறது பெஸ்ட் கேஸ், அண்ட் தீட்டா அப்படிங்கிறது ஆவரேஜ் கேஸ். இதான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனோட 3 டைப்ஸ். தென் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ். ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் அனலைஸ் பண்ணி அதோட காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது. ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸோட சம் யூசஸ் என்ன அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். தென் ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம்ஸை. தென் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரிகர்சிவ் அல்காரிதத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். டிஃபைனிங் ஸ்டேட் அண்ட் டிரான்சிஷன் ஃபார் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் ஸ்டேட்டோ டிரான்சிஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த காமன் யூசஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ். மெயினாக வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்க்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிபனோசி சீக்வன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெக்கரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும், ப்ரீவியஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுது. இப்போ டி ஆஃப் மெர்ஜ் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி ஆஃப் என் ஈக்குவல் டு 2 ஸ்டார் டி ஆஃப் என் பை 2 ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் என். இதில் என் பை 2 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மறுபடி இதையே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்முலாவை. ஸோ டி ஆஃப் என் இருக்கிற இடத்துல என் பை 2 அப்ளை பண்ணி அகெயின் 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா டி ஆஃப் என் பை 4ன்னு வரும். அகெயின் வந்து டி ஆஃப் என் பை 4 வேணும் அப்படின்னா டி ஆஃப் என் பை 8 தெரியணும். ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். டைப்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸில் வந்து லீனியர் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்குது, டிவைட் அண்ட் கான்கர், சப்ஸ்டியூஷன், ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ். தென் வந்து இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற இந்த மெத்தட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை 1 by 1 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.